ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ வந்து 12 நாட்கள் முடியல நம்மளோட குட் பேட் அக்லி திரைப்படம் வந்து எத்தனை கோடி வசூல் செஞ்சிருக்கு அந்த ஒரு விவரத்தை பற்றி அந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம தல அஜித்தோட மீண்டும் ஆதிக் ரவிச்சந்திரனோட இயக்கத்தில் உருவான திரைப்படம் தான் குட் பேட் அக்லி. ஸோ இந்த திரைப்படம் வந்து லேட்டஸ்ட்டாக தான் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ இந்த திரைப்படத்துக்கு வந்து செம்ம அமோக வரவேற்பு கிடைச்சிது அப்படின்னு சொல்லலாம். ஸோ தல அஜித் ஃபேன்ஸ் ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அதற்கு காரணம் வந்து விடாமுயற்சியோட தோல்வி அப்படின்னு சொல்லலாம். விடாமுயற்சி திரைப்படம் சரியாக போகலை அப்படின்றதுனால கண்டிப்பாக குட் பேட் அக்லி திரைப்படம் பெரிய வெற்றி அடையும் அப்படின்ட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க எதிர்பார்த்தபடி வந்து திரைப்படம் வந்து வேறு அளவில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரனோட செம்ம பெரிய ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட் வந்து இதில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து நம்மளோட மைத்ரி மூவிஸ் தயாரிப்பில் ஜிவி பிரகாஷோட இசையமைத்தில் மேலும் வந்து தல அஜித் கூட சேர்ந்து ஒரு த்ரிஷா, அர்ஜுன் தாஸ், சுனில், பிரசன்னா, கார்த்திகேயன் இந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து இந்த திரைப்படத்தில் ரொம்ப முக்கியமான ரோலில் நடிச்சிருந்தாங்க. ஸோ இதனால் வந்து இப்போ வந்து நம்மளோட குட் பேட் அக்லி திரைப்படம் வந்து 12 நாட்கள் முடியல உலக அளவில் வந்து கிட்டத்தட்ட வந்து 250 கோடி வரைக்கும் வசூல் செஞ்சிருக்கு அப்படின்றது இப்போ வந்து நியூஸ் கிடச்சிருக்குங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம் வந்து தல அஜித் ஃபேன்ஸ் மத்தியில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. இன்னும் போகும் நாட்களில் நிறைய கலெக்ட் பண்ணும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுகிறது.